தமிழக அரசு துறைகளில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், அதேபோல டிஎன்பிஎஸ்சியில் பார்வை மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும் எனவும், அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம், உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தியாகராய நகர் ஒஸ்மான் சாலையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளின் திடீர் சாலை மறியலால் ஈடுபட்டுள்ளனர். இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கூட்டுக்கட்டாக கைது செய்தனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளியில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களை கணக்கிட்டு அதில் 1% இடஒதுக்கீட்டை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும், அதே போல உதவி பேராசிரியர்கள் நியமனங்களுக்கான தேர்வு எழுதி பணி வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் 300க்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளை பணி வழங்கிட வேண்டும் என தொடர்ந்து இது போன்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். குறிப்பாக கௌரவ விரிவுரையாளர்கள், பகுதி நேர இசை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் 2 ஆண்டுகளாகவே மேலாக பணியாற்றி வரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், பட்டம் பயிலும் மற்றும் பட்டம் படித்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் மடிக்கணினி உள்ளிட்ட வசதிகளை வழங்க வேண்டும் என தொடர்ந்து இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களை கைது செய்து இங்கிருந்து தனியார் உள்ள மண்டபத்தில் அடைக்கப்பட்டு இருக்கின்றனர். பவித்ரா.